வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கு அந்த பட்டாணி குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பைமோட் ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஆப்பிள் ஃபோனில் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸில் இருக்கும். அங்கே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ கடாயில் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். வந்து எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லேருந்து ஸ்டார் பூ இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. நான் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அடுப்பு பிடிக்காமல் விட்டுருங்க. நல்லா கருகவும் விட்டுறாதீங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வரைக்கும் பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்போ வந்து பொன்னிறமாக வந்துடுச்சு. ஆட் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பிடிக்காத அளவுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3லேருந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கட் பண்ண உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். பொடியாக கட் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி அதாவது மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வேக வச்சு எடுத்த பட்டாணி எடுத்தாச்சு. இப்போ ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. கொதிச்சது. இப்போ தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், மிளகு சீரகம், சோம்பு இது போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கொதிக்குது. இப்போ கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நல்லா குருமா இதாக ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.